இப்போ இருக்கிற திமுக அரசு தமிழக அரசு வேறு வேறையா ஒன்று? ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தானே? அதில் கரெக்டாக இருக்கீங்களா? சரி. ஏன்னா திமுக அரசோட பாலிசி வந்து மது ஒழிப்பு பாலிசி. ஆனால் தமிழ்நாடு அரசோட பாலிசி அந்த சூழ்நிலை மது விற்கிற பாலிசி அப்படின்லாம் பொருட்டுறாங்கல்ல. ஆதவர்ஜன் வர முதல்ல நான் அந்த இன்டர்வியூவை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க இந்திய கூட்டணிக்குள்ளே குழப்பமா? நேத்தானே இன்டர்வியூ வந்தது. ராகுல், ஆமாம், ராகுல் காந்தி பார்த்துட்டாரா? அப்படி கிடையாது. திமுகவுடைய ஐடி விங் சிலர் வந்து அதை எதிர்த்து எழுதுறாங்க சமூக வலைதளங்கள்ல. விசிகாவினரும் வந்து நீங்க என்ன எங்களை சொல்றீங்க, அது உண்மைதானே, எங்க தலைவருக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு சலசலப்பு ஏற்படுது இல்லையா? அது நமக்குள்ள நம்ம 1000 பேசிக்கலாம். டெல்லி வரைக்கும் மம்தா வரைக்கும் போயிடுச்சான்னு கேட்குறேன். இல்லை, திருமாவர்களுக்கு அந்த பவர் இருக்குன்றாங்க விசிகாவினர். என்ன பவர் தான்? இந்தியா கூட்டணியிலே வந்து ஒரு ஆளுமை மிக்க தலித் லீடர்னா அது வந்து திருமாவர்கள் தான். என்னை பார்த்து ஜோ பைடன் கூட பயப்பட்டாருன்னு நான் சொல்லுவேன். என்ன நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன் சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறது. இந்தியா கூட்டணிக்குள்ளே இப்போ சலசலப்பு. இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து ஏதாவது திருமா வந்து இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி உங்கள் ஆட்கள் பேசுகிறாங்க அப்படின்னு ஏதாவது அறிக்கை வந்ததா எனக்கு தெரியாமல் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படி சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் இப்போ நீங்கள் உலக அளவில் வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு. உலக அளவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை ஏன் நீங்கள் வந்து முதலமைச்சராக்கலை, துணை முதலமைச்சராக்கலை அப்படின்னு பல நாடுகளில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அங்கங்கே எம்பசி முன்னாடிலாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க. திருமாவசியம்ங்கிறது திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதை நம்ம ஒத்துக்கலாம். அது வந்து மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணி கட்சிக்குள் ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா? திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு சலசலப்பு, அவ்வளோதான். அது கூட்டணிக்குள்ள தானே சலசலப்பு. கூட்டணிக்குள்ள சலசலப்புனா 2 பேரும் தான் சார் சண்டை. இருக்கிற எல்லாரும் அடிச்சிக்கல. இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 4 பேர், அப்படி பிரிஞ்சு நின்று அண்ணன் திரும்ப சொல்றது கரெக்டு, திமுக செய்கிறது தப்பு, இல்லை திமுக செய்கிறது கரெக்டு, அண்ணன் கேட்குறது ஓவரு அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? முதல்ல இந்த பத்திரிகையாளர்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் ஒரு இமேஜை கொடுக்குறீங்க தெரியுமா? அந்த இமேஜாலேயே அவர் கெட்டு போகிறார். நாங்களே முக்கோரம் மோனோரம், ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு வருங்கால முதல்வர் அவையே முதல்வராக தகுதி இல்லைன்னா முதல்வராக தகுதிக்கு என்னென்ன வேணும்? ஒரு எஸ்சியாக பிறந்துட்டா முதல்வர் ஆகிடலாமா? ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரிலாம் இருக்குது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஜட்ஜாகிறேன் நாங்கள் போட்ட பிச்சை அப்படி கேட்க முடியுமா? திரும்ப அவர்களுக்கு அந்த தகுதி இல்லைன்றீங்களா நீங்கள்? சார், தகுதி என்பது எதை பொறுத்து? ஒரு சிஎம் ஆகிறதுக்கான தகுதி திருமாவை விட இன்டெலெக்சுவல் நல்லா கோபாலபுரத்து குடும்பத்துக்கு தான் இருக்கணும்ன்றீங்களா நீங்கள்? இருப்போம், பேசுவோம். திருமாவை விட வந்து இன்டெலெக்சுவல் இருக்கலாம். நம்ம அப்புறம் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம உதயநிதி அவங்களாம் சேர்க்க முடியாதுன்னு வச்சுங்க. சரி, அப்படியே அவங்களும் இன்டெலெக்சுவலை நம்ம சேர்த்துக்கிறோம் உங்களுக்காக. இந்த இன்டெலெக்சுவலை விட திறமை வாய்ந்த இன்னும் இன்டெலெக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா? அவங்கள சிஎம் ஆக்கிடலாமா? அதை விட நல்லா இருக்குமே. மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்லாம் அவங்கள ஆக்கிட்டோம்னா கரெக்டாக அதை அசஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் படுத்துருக்கோம், தமிழ்நாடு கொஞ்சம் மேலே வரணுங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சுருவாங்களே. ஏன் செய்ய முடியாது? ஏன் அவங்கள ஆக்க முடியாது? அதிகாரத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் வேறு பிற தகுதிகளும் வேணும். நாம் ஒரு 30-40 சீட்டு வச்சுருந்து நம்ம அதிகாரத்தில் பங்கு கேட்டோம்னா ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நான் ஒரு 44 ரிசர்வ் தொகுதியில் நின்று மூர்த்தி அண்ணன், பூவை மூர்த்தி அண்ணன் சொன்னார், இந்த ரிசர்வ் தொகுதியில் வேறு எந்த கட்சிக்காரனும் ஆளுங்களை போடக்கூடாது, அதை நான் பார்த்துக்கிறேன், நம்ம நிற்போம், நின்று 44 அங்கங்கே யாராருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அங்கே நிற்போம், இந்த சமூகத்து தலைவர் எல்லாரையும் அந்த தொகுதிகளுக்கு ஆதரவு பண்ண சொல்லுவோம். அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம சமூகத்தில் ஒரு சிந்தனை வரும். ஏன் தனித்தனியாக இருக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம சமூகத்துக்குள்ளேயும் ஒரு உணர்வு வரும். நம்மளுக்கு ஒரு தடவை போட்டு பார்ப்போம், நிறைய தடவை போட்டு பார்த்து ஒன்று வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்ற வரும். கொஞ்சம் நடுநிலையாளர்னு இருக்கிறவங்களும் எப்பா சரி அவங்க நிற்கிறாங்க, இதில் கொஞ்சம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அதில் நம்ம கொஞ்சம் பேர் ஜெயிச்சு வந்து ஒரு 40 பேர் ஜெயிச்சிட்டோன்னு வச்சிங்களேன். அப்போ நீ கேட்கலாம், நீ கேட்க தேவை, நீங்கள் வந்து வேலைச்சேரில் இருந்தீங்கன்னா உங்களை தேடி வந்து கேட்பாங்க, யாருக்குங்க ஆதரவு தரீங்க, அவங்களாம் இவங்களாங்க, நாங்கள் அதை பண்ணுறோங்க இதை பண்ணுறோங்க உங்கள் சமூகத்துக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டிமாண்டிங் வரும். அதை விட்டுட்டு நாங்கள் ஆகக்கூடாதா நீங்கள் ஆகக்கூடாதுன்னா எப்படி ஆவீங்க? அதற்கான என்ன? இன்னொரு சக அம்பேத்கர் இயக்கம் வளர்வதையே உன்னால் ஒத்துக்கொள்ள முடியலன்னா நீ வளர்வதை எப்படி கொடுத்துருக்காரன் ஒத்துப்பான்? இன்னொரு இயக்கம் வருவதை விடுதலை சிறுத்தைகளை விரும்பலை. அப்படி இருக்கும்போது பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு இயக்கம் வரணும்னு திமுக எப்படி நினைக்கும்?